வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே இந்த டைகர், லயன் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். லைகர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா டைகர், லயன் இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் லைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே டைகர், லயன் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை டியான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த லைகருக்கு வந்தோம்னா அது லயனை விட ரொம்ப ஹைட்டா இருக்கே, எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லயன் டைகரை கம்பேர் பண்ணும்போது டைகர் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுவே லைகராக இருந்துச்சுன்னா அதை விட ஹைட் அதிகமாக தான் இருக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது லயனும் அதாவது மேல் லைனும் ஃபீமேல் லைனுக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீனும் கலந்து தானே வரும். இந்த மேல் லைனில் பார்த்தோம்னா ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஜீன் இருக்கும். அதுவே ஃபீமேல் லைனில் ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணும், ஸ்டாப் பண்ணும், ஓரளவுக்கு மட்டும் வளர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டும் சேரும்போது ஈக்குவலாக அது பேலன்ஸ் ஆகிடும். பர்ஃபெக்டான ஒரு லயனோட ஹைட்டுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் டைகர்னு பார்க்கும்போது அங்கே ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான வேலையே கிடையாது. ஹைட்டு வளரக்கூடிய ஜீன் மட்டும்தான் இருக்குது. ஸோ லயன்லையும் ஹைட் வளரும், டைகர்லையும் ஹைட் வளரும். அதனால தான் லைகர் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஓட்டக்கூடிய பைலட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அவங்க ஹெலிகாப்டரில் ஏறுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்களுடைய லெக்கை பார்த்துக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. லெக் மசில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரிங் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெலிகாப்டருடைய வைப்ரேஷன் அப்படி. அந்த வைப்ரேஷனால் 2 மாதத்தில் அவங்களுடைய லெக் மசில் ட்ரிமெண்டஸாக குறையுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் லெக் மசில் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் காலில் இருக்கக்கூடிய மசில் மட்டும் இல்லாமல் பாடியில் இருக்கக்கூடிய மசிலே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலுமான பைலட்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க. புதுசாக நம்மளாவே நிறைய ஸ்போர்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. எஸ், நம்ம பாலை தூக்கி போட்டு விளையாடும் போது அது கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்டால் அடிச்சா. அதுவே நம்ம பேட் இல்லாமல் பாலை கேட்ச் விளையாண்டோம்ல, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு கேம்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஒரு புது கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் பிரேவ் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபுட்பால் எப்படி விளையாடுவாங்களோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஆனால் இதில் பாக்ஸிங்கும் சேர்ந்து வரும். யூஸ்வலாகவே ஃபுட்பால் விளையாடும் போது பாக்ஸிங் அவங்க தெரியாமையே தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி டம்முன்னு தாடையில் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு ஸ்போர்ட்டாக மாற்றிட்டா என்ன, எல்லாரும் லீகலாகவே பண்ணலாமே, ஏன்னா அதில் அப்படிலாம் அடித்தா ஃபவுல் ஆயிருமே. ஸோ லீகலாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்து பிரேவ் பால் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஃபுட்பாலும் விளையாடலாம், பாக்ஸிங்கும் விளையாடலாம். கதவு பார்க்குறதுக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த புஷ் புல் அப்படின்ற ஒரு மேட்டரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? புஷ் புல் அப்படின்னும் போது எல்லா இடங்கள்லையுமே இப்படி தான் புஷ் பண்ணும், இப்படி தான் புல் பண்ணும் அப்படின்றத செப்பரேட்டாகவே எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய பேர் அதை நோட் பண்ணாமல் அடியும் வாங்கியிருப்பீங்க. நம்ம வீடுகள்லாம் எடுத்துட்டோம்னா எல்லா டோருமே நம்ம உள்ளே தள்ளி திறக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் க்ரௌடு செய்கிற இடங்கள்லாம் பார்த்தோம்னா கடைக்குள்ளேருந்து தள்ளுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் வெளியிருந்து புல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், கடைக்குள்ளே ஏதாவது ஒரு தீ விபத்து நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு எல்லாரும் சடால்னு வெளியே வரணும்னு நினைப்பாங்க. அப்போ இன்கேஸ் அது வெளியிருந்து தள்ளக்கூடியதாக இருந்தால் உள்ளிருந்து வரவங்க நல்லாவே மாட்டிப்பாங்க. ஏன்னா அது க்ரௌடாக வரும், அப்போ திறக்கவே முடியாது, பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் கடைக்குள்ளேருந்து திறக்கிற மாதிரி மட்டுமே தான் கதவுகளை பெரும்பாலும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பப்ளிக் பிளேசஸில் பார்க்கக்கூடிய டோர்ஸ் எல்லாம் வெளியிருந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. ஆப்வியஸாக இன்றைக்கி கூட உங்கள் வீட்டில் ஏதாவது பல்பு ஃபியூஸ் போயிருக்கலாம். ஏன்னா இந்த பல்ப் அடிக்கடி ஃபியூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த பல்பை கண்டுபிடிக்கும் போது அப்படி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இந்த பல்பை கண்டுபிடிக்கும் போது அந்த பல்ப் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 வருஷம் வரைக்கும் விடாமல் எரிகிற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. அதில் எந்த ஒரு சிக்கலும் வராது அப்படின்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சி தான் பேட்டன்ட்டே எடுத்தாங்க. ஆனால் அதை கமர்ஷியல் பிஸ்னஸ்க்காக வரும்போது ஒருத்தங்க ஒரு பல்பை வாங்கி 100 வருஷம் ஓட்டினாங்கன்னா அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க இல்லையா? அதனால் அந்த பீரியடில் பல்போடைய லைஃப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்போட லைஃப்பை சர்ன்னு இறக்கி குறைச்சிட்டாங்க. அதில் நிறைய குவாலிட்டிஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேட்டுக்கு வாங்கினா அது இவ்வளோ நாள் தான் தாங்கும், இவ்வளோ பிரைட்னஸ் தான் கொடுக்கும், அந்த ரேட்டுக்கு வாங்கினா அது அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வாட்ஸாக தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி குவாலிட்டியும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ அடிக்கடி பல்பு ஃபியூஸ் போக ஆரம்பிக்கும், டியூப்லைட்டு போக ஆரம்பிக்கும். அதை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. நிறைய ஃப்ளைட்ஸில் பார்த்தோம்னா சீட் கலர் ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஏன் ப்ளூ கலரில் வச்சுருக்கிறாங்க, வேறு எந்த கலரும் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. என்ன தான் அவங்களுக்கு யூனிக்கான கலர்ஸான ரெட் இருக்கட்டும், இல்லை வேறு கலர்ஸ் இருந்தாலும் அவங்க ப்ரிஃபர் பண்ணுற சீட் கலர் ப்ளூ கலர் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் ஃப்ளைட்டில் பயணிச்சிருப்பாங்க. ஆனால் 1, 2 அப்படின்ற டைம்லலாம் பயணிக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பயத்தை கம்மி பண்ணும் அப்படின்னா ஒரு காமான கலர் வேணும். இருக்கிறதுலையே ரொம்ப காமஸ்ட் கலர் அப்படின்னு கேட்டால் அது ப்ளூ தான். அதனால் ப்ளூவை சீட்ஸாக போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற கலர் சைக்காலஜி மூலியமாக தான் நிறைய ஃப்ளைட்டில் இருக்கிற சீட் கலர்ஸ் ப்ளூ கலரில் இருக்குது.
இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.